செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பிரியா மோகன். கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்போ கதை கேட்கலாம் வாங்க. எழிலன்புவின் ஜீவசுரபி அத்தியாயம் 7. அடுத்து என்ன செய்வது என்ற யோசனை மனம் முழுவதும் இருந்தாலும் அன்றைய வேலையை தொடர டாய்ஸ் கடைக்கு சரியான நேரத்திற்கு வேலைக்கு வந்துவிட்டாள் இனியா. உடனே வீடு கிடைப்பது என்ன லேசுப்பட்ட காரியமா என்ன? அவர்களின் செலவுக்கேற்றது போல அமைய வேண்டும். அவளுக்கு வேலைக்கும் தம்பிக்கு பள்ளிக்கும் செல்வதற்கு பேருந்து வசதி இருக்கும் இடமாக இருக்க வேண்டும். தனியாக வீட்டில் இருக்க போகும் அன்னைக்கும் பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும். இவ்வகையான யோசனைகளும் காரணங்களும் அவள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. முதலில் எப்படி வீடு பார்க்க ஆரம்பிக்க வேண்டும் என்ற கேள்வியே பூதாகரமாக அவளின் முன் எழுந்து நின்றது. தன் தந்தை இருக்கும்போது நடந்தவைகளின் ஞாபகத்திற்கு கொண்டு வந்தாள். தந்தை அவர் வேலை செய்யும் இடத்திலோ தரகரிடமோ சொல்லி வீடு பார்ப்பார். தந்தையைப் போல உடன் வேலை பார்ப்பவர்களிடம் விசாரிக்கலாமா என்ற யோசனைதான் அவளுக்கு முதலில் வந்தது. அதை அன்றே செயல்படுத்தும் முனைப்புடன் தான் வேலைக்கு வந்திருந்தாள். ஆனால் அதற்கு முன் அவளுக்கு இன்னொரு வேலையும் இருந்தது. அது அன்று அவளுக்கு உடல்நிலை சரியில்லாத போது மருத்துவ செலவிற்கு சத்யபிரியன் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துவிட வேண்டும் என்ற முடிவில் வரும்போது ஏடிஎம் சென்று பணம் எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள். அன்றைய வேலையை ஆரம்பிக்கும் முன் அவனிடம் பணத்தை கொடுத்துவிடும் முடிவுடன் அவனின் அறையை நோக்கி செல்ல போக அதற்குள் அவனை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். தன்னுடைய அறையை நோக்கி வந்து கொண்டிருந்தவளை எதிர்கொண்டு நெற்றி சுருங்க பார்த்தவன், என்ன இனியா என்றான். குட் மார்னிங் சார், உங்களை பார்க்க தான் வந்தேன் என்றாள். என்ன விஷயம் என்றவனை நோக்கி பணத்தை நீட்டினாள். என்ன இது? பணத்தை கையில் வாங்க முயற்சி செய்யாமல் கண்களால் சுட்டிக்காட்டி அழுத்தமாக கேட்டான். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் சார் என்றவளை இன்னும் கேள்வியுடன் தான் பார்த்தான். அன்னைக்கு நீங்க பணம் கொடுத்தது பெரிய உதவி சார். இதை நான் முன்னாடியே திருப்பி கொடுத்துருக்கணும், ஆனா வீட்டு நிலைமை என்று முகம் கன்றியவள் சமாளித்துக் கொண்டு பேச ஆரம்பித்தாள். அப்ப கொடுக்க முடியல, அதுக்கு சாரி சார். இப்போ நீங்க இதை வாங்கிக்கணும் என்று பணத்தை நீட்டினாள். அதை ஒரு பார்வை பார்த்தவன் வாங்காமல் கைகளை அழுத்தமாக கட்டிக்கொண்டு, நானும் உங்களுக்கு கடன் கொடுக்கலையே என்றான். சார் என்றவள் முகம் மாறியது. நானும் கடனை வாங்கினதான் நினைக்கல சார், ஆனாலும் உங்க பணத்தை உங்ககிட்ட கொடுக்கறது தானே சார் நியாயம் என்றாள். வாயை குவித்து காற்றை ஊதியவன், நான் உங்களுக்கு கடனும் கொடுக்கல, எது நியாயம்னு சொல்லவும் இல்லை, போய் வேலையை பாருங்க என்றவன் நிற்காமல் அறைக்குள் சென்று விட்டான். சார் சார் அவள் பின்னாலேயே ஓடி வருவதை உணர்ந்தாலும் அதை அவன் லட்சியம் செய்யாமல் அறையின் கதவை சாற்றிக் கொண்டான். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுல்ல, எனக்கு அவளை இன்னும் பிடிக்குது சத்யா. பேரு போலவே ஸ்வீட் பொண்ணு. சிலாகித்தால் அபிநயா. உனக்கு வர வேலையே இல்லடி, எப்ப பாரு அந்த பொண்ணு தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்க சலித்து கொண்டான் சத்யபிரியன். தலையில தூக்கி வைக்கிறதுக்கு ஸ்வீட் பொண்ணு பொம்மையா என்ன? ஸ்வீட் பொண்ண என் தலையில தூக்குனா என் தலை தாங்காது சாமி. குறும்புடன் சொன்னவளை முறைத்து பார்த்தான். காமெடி சகிக்கல, கடுப்பா வருது, பொடி என்றான் எரிச்சலுடன். கடுப்பா வந்தா அடுப்புல போய் உட்காருங்க. நாக்கை துருத்தி அவள் கேலி செய்ய, உனக்கு கொழுப்பேறி போய் கிடக்கடி பொண்டாட்டி, என்னையா அடுப்புல போய் உட்கார சொல்ற? அவளை அடிக்க கை ஓங்க அவன் கையில் சிக்காமல் விலகி நின்றாள். மனைவியிடம் என்னதான் இனியாவை பற்றி அலட்சியமாக சொன்னாலும் சம்பளம் வந்த உடனே அது மற்ற செலவுக்கு வேண்டும் என்று நினைக்காமல் மறக்காமல் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவள் பணத்தை நீட்டியது இனியாவின் மீது அவனுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை தந்தது. ஆனால் அதை அவன் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை, காட்டும் எண்ணமும் இல்லை. அவன் பணம் வாங்காதது இனியாவிற்கு வருத்தமாகத்தான் இருந்தது. வேறு செலவுகளுக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று அவளால் சந்தோஷம் கொள்ள முடியவில்லை. வேறு என்ன சொல்லி பணத்தை கொடுப்பது என்று புரியாமல் அடுத்த வேலையை ஆரம்பித்தாள். அதுதான் வீடு பற்றி விசாரிப்பது. அமுதாவிடம்தான் முதலில் விசாரித்தாள். நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி வீடு பார்க்க முடியுமான்னு பாக்குறேன் இனியா என்றாள் அமுதா. அதே போல விக்னேஷிடமும் ரமேஷிடமும் சொல்லி வைத்தாள். ஆனால் ஜெகனிடம் மட்டும் அவள் கேட்கவில்லை. ஆனால் விக்னேஷ் மூலம் விவரம் அறிந்து உடனே அவளிடம் பேச வந்தான். என்னம்மா இனியா, வாடகைக்கு வேற வீடு பாக்குறியா என்று கேட்டான். ஆமாண்ணா. ஓ, ஏமா? விசாரித்தவனிடம் வீட்டின் உரிமையாளர் சொன்னதை சொன்னாள். இவ்ளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையேம்மா. விக்னேஷ் ரமேஷ் கிட்டலாம் சொல்லி வீடு பார்க்க சொல்லியிருக்க, ஆனா என்ன மறந்துட்டியே என்று வருத்தமாக கேட்டான். இல்லனா, உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு நினைச்சேன் என்றாள் சமாதானமாக. இதுல என்ன தொந்தரவு? உனக்கு புதுசா பழகினவங்க கிட்ட உதவி கேட்க முடியுது, இந்தானா நான் மறந்துட்ட பத்தியா? அவன் வருந்தி சொல்ல அவளுக்கு எப்படியோ போலானது.
என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களை மறப்பேனா? நீங்க எனக்கு இங்க வேலை வாங்கி கொடுத்ததே மிகப்பெரிய உதவினா. அதுக்கே நான் என்ன கைமாறு செய்ய போறேனோ தெரியல. திரும்ப திரும்ப உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டான்னு பார்த்தேன்னா, வேற எதுவும் இல்ல என்றாள். நீ ஏன் என்கிட்ட உதவி கேட்கலன்னு புரியுது இனியா. உனக்கு இருக்கிற வீட்டு பிரச்சனையில என்னால வேற உனக்கு சங்கடம் வரக்கூடாதுன்னு தான் நானும் விலகி இருந்தேனே தவிர, உனக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது கண்டுக்காம போற அளவுக்கு ஒதுங்கி இருக்கணும்னு நான் நினைச்சதே இல்ல. நீ வெறும் வார்த்தைக்கு அண்ணான்னு சொல்லிருக்கலாம். ஆனா நான் உன்னை என் தங்க ஸ்தானத்துல வச்சுதான் பாக்குறேன். ஜெகன் சொன்னதும் இனியாவின் கண்கள் கசிந்தன. நமக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது அதை மனம் உவந்து செய்ய முன்வரும் உறவுகளோ நட்புகளோ கிடைப்பதே வரும் என்றால், எந்த சொந்த உறவும் இல்லாமல் நட்பு வகையிலும் சேராமல் அண்ணா என்று அழைத்த காரணத்திற்காகவே எந்த பிரதிபலனும் பாராமல் உதவி செய்ய ஜெகன் போல் ஒரு அண்ணன் கிடைத்ததெல்லாம் வரத்திற்கும் மேலான ஒன்றுதான். தேங்க்ஸ் அண்ணா. நான் தழுதழுக்க சொன்னவள் இப்போது சிறிதும் தயங்காமல் தனக்கு தேவையான உதவியை கோரினாள். அதில் திருப்தி அடைந்த ஜெகன் அவள் கேட்ட உதவியை செய்ய முயல்வதாக சொல்லி சென்றான். வெறும் பேச்சோடு நிறுத்தாமல் செயலிலும் இறங்கி இனியாவின் தேவைக்கு ஏற்ற மாதிரியான வீட்டை பார்க்க ஆரம்பித்தான் ஜெகன். அமுதாவும் அவளின் தந்தையின் மூலம் விசாரிக்க, விக்னேஷும் ரமேஷும் கூட தங்களால் முடிந்தவரை வீடு தேடினர். விசாரித்த தகவல்களையும் இனியாவிடம் வந்து தெரிவித்தார்கள். அவர்கள் வீடு பற்றி பேசிக் கொள்வது சத்யபிரியனின் காதிலும் விழுந்தது. 1-2 வீடுகளை இனியா நேரில் சென்று பார்த்துவிட்டு வந்தாள். ஆனால் எதுவும் அவள் எதிர்பார்த்தபடி இருக்கவில்லை. ஒன்று வாடகை அதிகமாக இருந்தது, இல்லை என்றால் போக்குவரத்து வசதிக்கு சிக்கலாக இருந்தது. 2 வாரங்கள் இப்படியே கழிந்துவிட, வீட்டின் உரிமையாளர் சொன்ன தேதியும் நெருங்கிக் கொண்டிருந்தது வேறு இனியாவிற்கு பதற்றத்தை தந்தது. அதிலும் அவளின் அன்னையிடம் வீட்டின் உரிமையாளர் வீட்டை காலி செய்வதை பற்றி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க, குடும்பமே ஒருவித அழுத்தத்திற்கு உள்ளானது. இந்த பிரச்சனையில் இந்திரன் நண்பர்களுடன் சுற்றுலா போவதை பற்றி பேசாமல் இருந்துவிட, தம்பியின் ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு அவளே அன்னையிடம் பேசி பணம் கொடுத்து அவனை சுற்றுலா சென்று வர சொன்னாள். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் சுற்றுலா செல்லவில்லை என்று இந்திரன் மறுக்கவே செய்தான். ஆனால் எண்ணி எண்ணி செலவு செய்தாலும் நண்பர்களுடன் கலந்து கொள்ள முடியாமல் தம்பி மட்டும் தனித்து நின்று ஏங்கி போக வேண்டாம் என்று தானே கட்டாயப்படுத்தி அவனை அனுப்பி வைத்தாள். 2 வாரங்கள் கடந்த நிலையில் ஜெகன் ஒரு வீடு பற்றிய விவரங்களை கொண்டு வந்தான். அதுவும் கடையில் வைத்து விவரங்களை தெரிவிக்காமல் நேராக அவளின் வீட்டிற்கு சென்று தெரிவித்தான். காலையில் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் வீடு வந்த ஜெகனை, வாங்கண்ணா என்று வரவேற்றாள் இனியா. வாப்பா, காஃபி டீ ஏதாவது குடிக்கிறியா? உபசரித்த ராணியிடம், இருக்கட்டுங்கம்மா, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்தேன், பேசிட்டு வேலைக்கு கிளம்பணும் என்றான். சொல்லுங்கண்ணா என்றாள் இனியா. இந்த விவரம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னாமா. ஆனா இது உங்களுக்கு சரி வருமானு தெரியல. எதுக்கும் யோசிச்சு பார்த்து சரிப்பட்டா உங்களுக்கு முடிவெடுக்க வசதியா இருக்கும்னு தான் சொல்ல வந்தேன். ஆரம்பிக்கும் போதே பீடிகை போட்டவனை புரியாமல் பார்த்தாள் இனியா. என்ன விஷயம்னா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ஒரு வீட்ல டிரைவரா வேலை பார்க்கறாமா. அந்த வீட்டு ஓனர் வயசானவங்க. அவங்க பசங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. அதனால அவங்க தனியா தான் இங்க இருக்காங்க. இதுல அந்த ஓனர் அம்மா போன மாசம் கீழே விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆகி இப்ப நடமாட்டம் இல்லாம இருக்காங்க. அந்த அம்மா நல்லா இருந்த வர சமையல் மட்டும் அவங்க தான் செய்வாங்களாம். அவங்களுக்கு முடியாம போன பிறகு வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க. அவங்க காலையில வந்து நைட்டு வரைக்கும் மொத்தமா சேர்த்து சமைச்சு வச்சுட்டு போயிடுறாங்களாம். அது அவங்களுக்கு பிடிக்கல. 3 நேரமும் வந்து சமைக்க ஆள் தேடுறாங்க. ஆனா ஒருத்தரும் நல்ல விதமா அமையலன்னு இப்ப வேலைக்கு வேற ஒருத்தரை தேடிட்டு இருக்காங்க. இது எதுக்கு நான் எங்க கிட்ட சொல்றீங்க? குழப்பத்துடன் இடையிட்டாள் இனியா. அதைத்தாம்மா சொல்ல வரேன், பொறுமையா கேளு என்றவன், அவங்க வீடு பங்களா போல இருக்குமா. பங்களா பக்கத்திலேயே அவுட் ஹவுஸ் மாதிரி சின்னதா ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ல தோட்டத்துக்கு தேவையான சாமான், வீட்ல தேவையில்லாம கிடக்கிற சாமான் தான் போட்டு வச்சிருக்காங்களாம். இப்ப சமையலுக்கு 3 நேரமும் சமைக்கிற மாதிரி நல்ல ஆள் கிடைச்சா அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்த சின்ன வீட்ல அவங்கள தங்க வைக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. அவன் சின்ன இடைவெளி விட, நீங்க சொல்ல வர வீடு விஷயம் புரியுதுன்னா, ஆனா சமையலால அதான் இடிக்குது. அந்த இடைவெளியை நிரப்பினாள் இனியா. அதுக்குதான் அம்மா கிட்ட பேச வந்திருக்கேன். ஜெகன் ராணியை பார்த்து பேச ஆரம்பித்தான். இனியா அப்பா இறந்த பிறகு இனி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தனியா என்ன செய்ய போறேனோ, எனக்கு ஏதாவது ஒரு வேலை தெரிஞ்சா அதை வச்சு என் பிள்ளைகளை பார்த்துப்பேன்னு நீங்க அம்மா கிட்ட ஒரு முறை புலம்புனீங்க. ஜெகன் சொல்ல, ஆமாப்பா, இப்பவும் அதே நினைப்பு எனக்கு இருக்கு. பொண்ணை சம்பாதிக்க அனுப்பிட்டு நான் மட்டும் வீட்டுல சும்மா உட்காந்துருக்கேன். ராணி கவலையுடன் சொல்ல, அம்மா என்ன பேசுறீங்க? அதட்டினாள் இனியா. அமைதியார் இனியா, அவங்க கவலையும் நியாயமானது. இந்த காலத்துல ஒருத்தர் சம்பளத்தை வச்சு மட்டும் குடும்பத்தை சமாளிக்க முடியாது. இப்ப அந்த வயசானவங்க வீட்டுல சமையலுக்கு ஆள் கேக்குறாங்க. வீட்டு வாடகையை பத்தியும் கவலை இல்ல, ஆள் கிடைச்சா போதுங்கிற நிலைமையில இருக்காங்க. அம்மாவுக்கு சமையல் நல்லா தெரியும், அது ஒண்ணு போதுமே. 3 நேரம் சூடா சமைச்சு கொடுக்கறது மட்டும்தான் அவங்க வேலை. மீதி நேரம்லாம் வேலையே இருக்காது. அம்மாவும் ஒரு வேலை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, வீடும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. உன்னோட சம்பளம் மட்டும் இல்லாம அம்மாவுக்கும் சம்பளம் வரும். வீட்டு வாடகை இல்லாததுனால வீட்டு செலவுக்கு போக உங்களுக்கு கொஞ்சம் பணம் சேமிக்கவும் முடியும். இத்தனை நல்லது இருக்கு. அதனாலதான் யோசிக்காம இதை பத்தி பேச வந்தேன். இப்ப நீங்க தான் சொல்லணும் என்று ராணியையும் இனியாவையும் பார்த்து பொதுவாக சொல்லி முடித்தான்.
இல்லண்ணா, அம்மா வேலைக்கு போறதெல்லாம் சரி வராது. சமைக்க வர சொல்லிட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொன்னாங்கன்னா. இல்லண்ணா, வேண்டாம், எனக்கு மனசு ஒப்பல. உடனே மறுத்தாள் இனியா. நீ பேசாம இருடி. நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு வீட்டு வேலையா இருந்தாலும் பார்க்க நான் தயாராதான் இருக்கேன். உன்னோட அப்பா இருக்கும் போதுதான் நான் சம்பாதிக்கிறத மட்டும் வச்சு குடும்பம் நடத்தினா போதும்னு என்னை வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே விடல. ஆனா அவர் இல்லாம அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் நின்னப்பதான் இத்தனை வருஷம் நான் வீட்டோட கடந்தது தப்புன்னு எனக்கு புரிஞ்சுது. திரும்ப அதே தப்ப என்னால செய்ய முடியாது. எனக்கு ஜெகன் தம்பி சொல்றது சரின்னு தோணுது. வாடகைக்கு பிரச்சனை இல்லைங்கும் போது இது எப்படி விட சொல்ற? நாம இப்ப இருக்கிறத விட சின்ன வீடா இருந்தாலும் பரவாயில்ல, சமாளிச்சிருப்போம். நம்ம 2 பேரும் வேலைக்கு போய் கொஞ்சம் காசு சேர்க்க முடிஞ்சா நீ பாதியில விட்ட படிப்பை கூட வேலைக்கு போயிட்டே முடிக்க முடியுதான்னு பாரு. நீ படிச்சு இன்னும் நல்ல வேலைக்கு போனா கூட ஒரு நல்ல சம்பாதிக்கிற மாப்பிள்ளையா கிடைக்கலாம். இன்னும் அவர் வருங்காலம் வரை திட்டம் திட்டிக் கொண்டே போக இனி அவரின் பேச்சில் குறுக்கிட முடியாமல் போனது. இறுதியில் அன்னையின் முடிவிற்கு விருப்பமில்லாமலேயே அவளால் தலையாட்டத்தான் முடிந்தது. விளைவு அடுத்த 1 வாரத்தில் புது வீட்டிற்கு மாறியதோடு ராணியும் சமையல் வேலைக்கு போக ஆரம்பித்தார். வயதானவர்கள் என்பதால் பத்தியமாக சமைத்துக் கொடுக்க வேண்டிய வேலை மட்டும்தான். மற்ற வீட்டு வேலைக்கு ஆள் வந்து போய் கொண்டிருந்தனர். அதிலும் அந்த வீட்டின் பெரியம்மா உடம்பு சரியில்லாததுடன் சமையலுக்கும் ஆள் சரியாக இல்லாமல் மிகவும் ஓய்ந்து போய் கிடந்தார். ராணி வந்த பின் உணவு பிரச்சனை அவர்களுக்கு தீர்ந்தது. இனியாவின் குடும்பம் குடி வந்தது முன்பு இருந்ததை விட சிறிய வீடுதான். ஆனாலும் இடைஞ்சல் போலெல்லாம் இல்லை. அதோடு வீட்டின் முன்பும் தாராளமாக இடம் இருக்க அதிலும் தகரத்தால் சின்ன செட்டு போல போட்டு அதையும் உபயோகிக்க அனுமதி கொடுத்திருந்தார் வீட்டின் உரிமையாளர். அதை தன்னுடைய அறையாக பாவித்துக் கொண்டான் இந்திரன். தனியாக இருந்த அந்த பெரியவர்களுக்கு இப்போது துணை போல அவர்கள் குடும்பம் வந்துவிட அவர்கள் தங்குவதற்கு தோதாக எல்லாம் செய்து கொடுத்தனர். வீட்டு பிரச்சனை ஒரு வழியாக தீர நிம்மதியுடன் அன்று வேலைக்கு கிளம்பினாள் இனியா. அவளின் நிம்மதிக்கு இன்னொரு காரணமும் இருந்தது. தந்தை இறந்த பின் மகளை வேலைக்கு அனுப்பிவிட்டு தான் மட்டும் வீட்டில் இருக்கின்றோமே என்று தினமும் புலம்பி வருத்தத்துடன் சுற்றி கொண்டிருந்த அவளின் அன்னையின் முகத்தில் இப்போதொரு தெளிவு வந்திருக்க, தானும் சம்பாதிக்கப் போகிறோம் என்ற திடத்துடன் அவர் சுற்றி வருவதை பார்க்கவே அவளுக்கு கூடுதல் நிம்மதியாக இருந்தது. எந்த வயதானால் என்ன, பெண்களுக்கு தன் உழைப்பில் கிடைக்கும் வருமானத்தில் வீட்டிற்கு தேவையானது செய்யும் போதே ஒரு தனி தன்னம்பிக்கை வந்துவிடுகிறது. ராணியும் அந்த தன்னம்பிக்கையை அடைந்து கொண்டிருந்தார் என்றால் அது மிகையல்ல. அன்னையை பற்றி நினைத்தவாறு உற்சாகத்துடன் வீட்டிலிருந்து வெளியேறி சாலையில் நடக்க ஆரம்பித்த இனியா எதிரே இருந்த வீட்டுக்கதவும் திறக்கப்படுவதை உணர்ந்து தற்செயலாக பார்வையை அந்த பக்கம் திருப்பினாள். கதவை திறந்து வெளியே வந்தவனை கண்டவளின் விழிகள் வியப்பில் விரிந்தன. அதே நேரம் தனது வீட்டிலிருந்து வெளியே வந்த சத்யபிரியனும் அவளை கண்டான். அவனின் நெற்றி யோசனையுடன் சுருங்க அவனை எதிர்பாராமல் சந்தித்த திகைப்பிலிருந்து மீண்டு, குட் மார்னிங் சார். வேகமாக வணக்கம் வைத்தாள் இனியா. குட் மார்னிங், நீங்க எங்க என்று கேட்டான். எதிர்பங்களா முன்னிருந்த சிறிய வீட்டை காட்டியவள், இங்கதான் சார் இப்ப குடி வந்திருக்கோம், அம்மா அங்க வேலை பாக்குறாங்க. பங்களாவை சுட்டி காட்டினாள் இனியா. ஓ ஓகே என்றவன் விடைபெறும் விதமாக தலையை அசைத்து விட்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். அத்தியாயம் 8. அடுத்து என்ன செய்வது என்ற தவிப்பில்லாமல் சற்று இலகுவாக இனியாவிற்கு நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. வேலை, வேலை விட்டால் வீடு என்று ஓடிக்கொண்டிருந்தாள். அது தவிர இன்னும் அவளின் படிப்பு பற்றியெல்லாம் அவள் யோசிக்கவில்லை. இன்னும் சில நாட்கள் கழித்து படிப்பு விஷயத்தில் முடிவு செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போட்டிருந்தாள். படிப்பையும் வேலையையும் ஒரே நேரத்தில் சீராக எடுத்து செல்ல அவளுக்கு சிறிது அவகாசம் தேவைப்பட்டது. இதற்கிடையே அன்று அமுதா தனக்கு பூ வைத்து முடிவு செய்ய மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வருகின்றார்கள் என்று விடுமுறை எடுத்திருந்தாள். அதனால் இனியா மட்டும் ஒரு ரேக் அருகில் நின்று களைந்திருந்த பொருட்களை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். கடைக்கு வந்திருந்த ஓரிரு வாடிக்கையாளர்களையும் ஆண் ஊழியர்கள் கவனித்துக் கொண்டிருந்தனர். இப்போது இரவு 8 மணி ஆகியிருந்ததால் கடைக்கு ஆட்கள் வரவு சற்று குறைந்திருந்தது. இன்னும் 1 மணி நேரத்தில் கடையை அடைத்து விடுவார்கள். அதுவரை வாடிக்கையாளர்கள் வந்து சென்ற பிறகு ஒவ்வொரு ராக்கிலும் கலைந்து கிடந்த பொருட்களை வரிசையாக அடுக்கி வைத்துக் கொண்டே வந்து கொண்டிருந்தாள். ஆண் ஊழியர்கள் வாசல் பக்கம் இருந்த ராக்கின் அருகே சென்று வேலை பார்த்து கொண்டிருக்க, இனியா மட்டும் கடைசியில் இருந்த ராக்கில் உள்ள பொருட்களை அடுக்கிக் கொண்டிருந்தாள். கீழ்வரிசையில் குழந்தைகளின் கை கிட்டும் தூரத்தில் இருந்த பொருட்கள் எல்லாம் மிகவும் கலைந்திருந்தன. எப்போதும் மேலே இருக்கும் பொருட்களை விட கீழே இருக்கும் பொருட்கள் தான் பெருமளவில் கலைக்கப்பட்டிருக்கும். குழந்தைகள் தாங்களாய் பிரித்து பார்த்து கடையில் இருக்கும் சொற்ப நேரத்தில் அதை வைத்து விளையாடிவிட்டும் குழந்தைகளுக்கே உரிய ஆர்வத்தில் ஆராய்ச்சி செய்துவிட்டும் சென்று விடுவார்கள். அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அடுக்கிக் கொண்டிருந்தாள். 2வது அடுக்கில் விளையாட்டுப் பொருட்களை அடுக்கிக் கொண்டிருந்த இனியா மேலடுக்கில் இருந்த ஒரு பெரிய விளையாட்டுப் பொருள் நுனியில் இருந்ததை கவனியாமல் போனாள். அது ஒரு மரத்திலான விளையாட்டுப் பொருள். சற்று நேரத்திற்கு முன் மனைவி பிள்ளையுடன் வந்த ஒரு ஆடவன் அவனாக மேலே இருந்த பொருளை எடுத்து அதிலிருந்த விலையையும் அதன் கனத்தையும் பார்த்துவிட்டு திரும்ப மேலேயே வைத்துவிட்டு வேறு ஒரு பொருளை தனது குழந்தைக்கு வாங்கி சென்றிருந்தான்.
ஆனால் மேலே வைத்த அந்த விளையாட்டு சாமானை அவன் சரியாக வைக்காமல் சென்றிருக்க அது ஓரத்தில் எப்போதடா கீழே விழுவோம் என்பது போல துருத்திக் கொண்டு நின்றிருந்தது. ஆனால் அதை கவனிக்காமல் அதற்கு நேராக கீழே அமர்ந்து அடுக்கிக் கொண்டிருந்தாள் இனியா. அப்போது அவளின் மூக்கு திடீரென விரைப்படைந்தது. அவளின் மூக்கு உணர்ந்த மனம் அவள் நெற்றியை சுருங்க வைத்தது. வேகமாக தன்னை சுற்றிலும் பார்வையை ஓட்டினாள். யாரும் அருகில் இல்லை. ஆனால் அந்த மனம் இன்னும் இன்னும் அவளை நெருங்கி வந்து கொண்டே இருந்தது. அவளின் மூக்கை நிரடிய மனம் சுல்லென்று மூளையை தாக்க அது கொடுத்த அழுத்தத்தில் நெற்றியை பிடித்துக் கொண்டாள். அவளுக்கு சேராத மல்லிகையின் மனம் அவ்வளவு அருகில் எங்கிருந்து வருகிறதென்று புரியாமல் குழப்பமாக இருந்தது. அதே நேரம் மிக அருகில் மல்லிகையின் மனத்தை சுவாசித்ததால் உடனே தலைவலியை கொடுத்துவிட வலி தாழாமல் நெற்றியை பிடித்துக்கொண்டே கீழே அமர்ந்திருந்தவள் பட்டென்று எழுந்தாள். எழும்போதே தன்னிச்சையாக அவள் ஓரடி பின்னால் எடுத்து வைத்திருக்க அடுத்த நொடி அவளின் காலடியில் வந்து விழுந்தது அந்த மரத்திலான விளையாட்டுப் பொருள். படீரென்ற சத்தத்துடன் தனது காலடியில் வந்து விழுந்த பொருளைக் கண்டு பயந்து ஓரடி பின்வாங்கினாள் இனியா. அதே நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை விட்டு சென்று கொண்டிருந்த மல்லிகை பூவின் மனத்தையும் உணர்ந்தாள். என்னாச்சுமா இனியா? சத்தம் கேட்ட அங்கே ரமேஷ் வந்தபோது திடீரென வந்திருந்த தலைவலியும் கூட அவளை விட்டு சென்றிருந்தது. என்னமோ சத்தம் கேட்டது, என்ன இனியா? ரமேஷ் கேட்டதற்கு பதில் சொல்ல முடியாமல் பேந்து பேந்து முழித்துக் கொண்டிருந்தாள் இனியா. சற்று முன் என்ன நடந்தது என்று அவளால் முழுதாக கிரகிக்க கூட முடியவில்லை. ஏதோ சொல்ல முடியாத உணர்வு அவளை ஆட்கொள்ள கீழே விழுந்து கிடந்த விளையாட்டுப் பொருளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பார்வையை கண்டுவிட்டு, என்ன இனியா, இதுவா கீழே விழுந்தது? உமேல படலையே? அக்கறையுடன் விசாரித்தான். தன்னிச்சையாக அவளின் தலை இல்லை என்று ஆடியது. குனிந்தந்த பொருளை எடுத்த ரமேஷ், நல்ல வேலை உன் மேல படல, நல்ல வெயிட் இது, இதை யார் தூக்கி மேல வச்சது? இந்த மாதிரி கனமான பொருள்லாம் கீழே தான் வைக்கணும் என்று சொல்லிக்கொண்டே கீழே எங்கே வைக்கலாம் என்று இடம் பார்த்தான். அதற்குள் சற்று தெளிந்திருந்த இனியா, கொடுங்கண்ணா, நான் வைக்கிறேன், எனக்கு ஒன்னும் இல்ல, நீங்க வேலையை பாருங்க, தன் கையில் வாங்கிக் கொண்டாள். கவனமா வேலை பாருமா சொல்லிவிட்டு ரமேஷ் சென்றுவிட அதை கூட உணராமல் கையில் இருந்த பொருளின் கனத்தை சோதித்துக் கொண்டிருந்தாள். மரத்தில் வேலைப்பாடுகளுடன் செய்யப்பட்டிருந்த பொருள் அது. நன்றாக கனமாகவே இருந்தது. அவள் அமர்ந்திருக்கும் போதே மேலே இருந்து அவள் தலையில் விழுந்திருந்தாள். ரத்தம் வராமல் போனாலும் தலை வீங்குவது உறுதி. அப்படி ஆகாமல் தப்பிவிட்டது மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நேரம் தான் உணர்ந்த வித்தியாசமான உணர்வு அவள் மனதை உறுத்தியது. அதிலும் அதென்ன அப்படி திடீரென மல்லிகையின் மனம்? அது எங்கிருந்து வந்தது? எப்போதும் கடையில் மெல்லிய மல்லிகையின் மனம் இருக்கும்தான். ஆனால் சற்று நேரத்திற்கு முன் உணர்ந்த மல்லிகையின் மனம் சற்று வித்தியாசமாக இருந்தது. ரூம் ஸ்ப்ரே இந்த மனத்திலா இருக்கும் என்ற கேள்வி அவளுக்குள் இருந்து குடைந்தது. அவளை மேலும் யோசிக்க விடாமல் அங்கே வந்தான் சத்யபிரியன். என்னாச்சு, டாய்ஸ் உங்க மேல விழுந்ததா என்று கேட்டான். கண்காணிப்பு கேமராவில் பார்த்துவிட்டு வந்திருக்கிறான் என்று புரிய, இல்ல சார், எப்படியோ விலகிட்டேன் என்றதும் அவன் முகத்தில் கனப்பொழுதில் ஏதோ உணர்வு மின்னி மறைந்தது. அதையெல்லாம் இனியா கவனிக்காமல் போக, முதல்ல மேல உள்ள பொருளை பார்த்து அடிக்கிட்டு அதுக்கு பிறகு கீழே அடுக்குங்க, அப்பதான் இனிமே இந்த மாதிரியான விபரீதம் நேராது என்றான் அறிவுரையாக. சரிங்க சார். தலையை உருட்டினாள். அவ்வளவுதான் பேச்சு முடிந்தது என்பது போல் அவன் நகர்ந்துவிட தனது வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் இனியா. 9 மணிக்கு கடையை அடைக்க ஆண்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் போதே வீட்டிற்கு கிளம்பினாள் இனியா. அவள் கிளம்புவதை பார்த்துவிட்டு, இந்த ஸ்வீட் பொண்ணு கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? கொஞ்ச நேரத்துல என்ன ஆகியிருக்கும் என்று வருந்தினாள் அபிநயா. அதான் ஒன்னும் ஆகலல்ல, விடு என்றான் சத்யா. என்ன இவ்ளோ ஈஸியா சொல்லிட்டீங்க? அவள் சண்டைக்கு கிளம்ப, அபி அழுத்தமாக அழைத்தான் சத்யா. அடுத்த அபிநயா அமைதியாக விட்டாள். வீட்டுக்கு கிளம்பலாம். சத்யா சொன்னதும் இருவரும் கிளம்ப ஆரம்பித்தனர். அதே நேரம் கடையிலிருந்து கிளம்பிய இனியா மாலிலிருந்து சற்று தள்ளி இருந்த பேருந்து நிறுத்தத்திற்கு விறுவிறுவென்று நடந்து சென்று பேருந்திற்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். எப்பொழுதும் அந்த நேரத்தில் அவளின் ஏரியாவிற்கு செல்லும் ஒரு பேருந்து வரும். ஆனால் அன்று பார்த்து வழக்கமாக வரும் பேருந்து வந்திருக்கவில்லை. கடிகாரத்தை பார்ப்பதும் சாலையை பார்ப்பதுமாக தவிப்புடன் நின்று கொண்டிருந்தாள். வழக்கமாக செல்லும் பேருந்தை பிடித்திருந்தால் 1/2 மணி நேரத்தில் வீடு சென்று சேர்ந்து விடுவாள். இங்கேயாவது கடைவீதி என்பதால் ஆட்களின் நடமாட்டம் பரபரப்பாக இன்னும் சில மணி நேரங்களுக்கு இருக்கும். ஆனால் வீடு இருக்கும் ஏரியா அப்படி இல்லை. அங்கே பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி சிறிது தூரம் வீட்டிற்கு நடந்து செல்ல வேண்டியதிருக்கும். இரவு மகள் தனியாக நடந்து வர வேண்டாம் என்ற அக்கறையில் தினமும் மகனை பேருந்து நிறுத்தத்திற்கு அனுப்பி அழைத்து வர சொல்வார் ராணி. அதனால் இறங்கும் இடத்தில் எப்பொழுதும் இந்திரன் அவளுக்காக காத்திருப்பான். அங்கிருந்த தமக்கையையும் தம்பியும் பேசிக்கொண்டே நடந்து வீடு சென்று சேர்ந்து விடுவார்கள். 10 மணி அளவில் வீடு சென்று குளித்துவிட்டு இரவு உணவை முடித்துவிட்டு படுக்க 11 மணி ஆகிவிடும். இன்று பேருந்து வர தாமதமாகிக் கொண்டிருக்க வயிறு வேறு பசியில் கூப்பாடு போட்டது. தன்னிச்சையாக வயிறை லேசாக தடவி விட்டு கொண்டாள். இந்த பஸ் இன்னைக்கு என்ன இன்னும் காணோம்?
தனக்குள் புலம்பியவாறு அவள் நின்று கொண்டிருக்கும் போதே சாலையில் அவளை கடந்து ஒரு கார் விரைந்து சென்று கொண்டிருந்தது. அதை கவனித்தவளுக்கு அது யார் கார் என்று புரிந்து போனது. சத்யபிரியன் தான் சென்று கொண்டிருந்தான். அவனை காணும் போதெல்லாம் இப்பொழுது உள்ளுக்குள் லேசான வியப்பு அவளுக்கு தோன்றும். அவன் எதிர் வீட்டில்தான் இருக்கின்றான் என்று தெரிந்ததிலிருந்து மனதிற்குள் ஒரு குறுகுறுப்பு இயல்பாக தோன்றியிருந்தது. அவள் கவனித்த வரை அவனின் வீடு எப்பொழுதும் பூட்டியேதான் கிடக்கும். வெளியில் வரும்போது அவளை கவனித்தாலும் ஒன்றும் பேச்சு வைத்துக் கொள்ள மாட்டான். கடையில் பார்த்து வேலை சம்பந்தமாக பேசுவதோடு சரி. கடையிலும் மற்ற ஊழியர்களிடமும் வேலையை தாண்டி வேறு எதுவும் பேசி அவள் பார்த்ததில்லை. நண்பர்கள் என்றும் அவனுக்கு இருந்தது போல தெரியவில்லை. காலையில் முதல் ஆளாக சென்று கடையை திறப்பதும், பகலெல்லாம் கடையில் இருப்பதும், அடுத்த ஆர்டர் வாங்க டீலர்களிடம் பேசுவதும், கணக்கு வழக்குகளை பார்ப்பதும், விற்பனையை கவனிப்பதும், வேலையை மேற்பார்வை பார்ப்பதும் என்று பகல் பொழுதெல்லாம் ஓட்டிவிடுபவன் இரவு வீடு சென்று கதவை அடைத்துவிட்டால் மீண்டும் மறுநாள் வேலைக்கு கிளம்பும் போதுதான் வெளியே வருவான். அதுவும் விடுமுறை நாளில் அவனின் வீட்டுக் கதவு திறக்கப்படுவதே இல்லை. நாள் முழுவதும் வெளியே வராமல் அது எப்படி வீட்டிற்குள்ளேயே இருக்க முடியும் என்று அவள் நினைக்காத நாளும் இல்லை. அவள் அவனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்க, அதே நேரத்தில் அவளை பற்றி அபிநயா கணவனிடம் பேசிக் கொண்டிருந்தாள். ஸ்வீட் பொண்ணுக்கு இன்னும் பஸ் வரல போல சத்யா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா. காரை நிறுத்தி அவளையும் நம்ம கூட கூட்டிட்டு போகலாமே. நம்ம வீட்டுக்கிட்ட தானே அவளும் போகணும். இனியாவிற்காக சிபாரிசு செய்தாள். மனைவியின் பேச்சை காதில் வாங்கினாலும் சிறிதும் லட்சியம் செய்யாமல் காரை விரைந்து செலுத்திக் கொண்டிருந்தான் சத்யபிரியன். சத்யா, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? அபிநயா உயர்ந்து குரல் கொடுக்க, அது நம்ம வேலை இல்ல அபி. அவ நம்ம கடையில வேலை பார்க்கற சர்வன்ட். அவளோட வேலைக்கு சம்பளம் தான் கொடுக்க முடியுமே தவிர அவளை பிக்கப் டிராப் எல்லாம் செஞ்சு அவளுக்கு வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது என்றான் கண்டிப்புடன். உங்களுக்கு கொஞ்சம் கூட இலகுன மனமே இல்ல சத்யா, குற்றம் சாட்டினாள் மனைவி. அநியாயமா பொய் சொல்லாதடி. உன் புருஷனுக்கு எவ்ளோ இலகுன மனம்னு உனக்கு தெரியாதா என்ன? கேலியாக கேட்டான். எங்க சுத்தினாலும் என்கிட்ட வந்துடுங்க, அவள் சலித்துக் கொள்ள. நான் உன்கிட்ட மட்டும்தாண்டி வர முடியும், சட்டென்று மாறிப்போன குரலில் உரைத்தான். சத்யா, அவள் திணறியபடி அழைக்க அவன் அமைதியாக வந்தான். சற்று முன் இருந்த இலகுத்தன்மை அவனிடமிருந்து சென்று விட்டதை உணர்ந்து மனம் வருந்தினாள் அபிநயா. இங்கே இனியா சத்யபிரியனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே பேருந்து வந்துவிட அதில் ஏறி பயணமானாள். அவளின் நிறுத்தத்தில் இறங்கும்போது 10:30 ஆகியிருந்தன. வழக்கம் போல அவளின் தம்பி இந்திரன் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தான். பேருந்தில் செல்லும் போதே இன்று தாமதமாகும் என்று அவனுக்கு கைபேசியில் அழைத்து தகவல் தெரிவித்திருந்தாள். இருவரும் சாலையில் இறங்கி நடக்க ஆரம்பித்தனர். சீக்கிரம் வாக்கா, இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் சீக்கிரம் படுத்தாதான் காலையில சீக்கிரம் எழுந்து படிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப சரியா இருக்கும், துரிதப்படுத்தினான் இந்திரன். வரேண்டா, எனக்கும் தான் டயர்டா இருக்கு. அதுவும் 9 மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பசி வேற வயித்து கில்லுது, போய் முதல்ல வயிற்றுக்கு போடணும். தம்பியுடன் பேசிக்கொண்டே விரைந்து நடந்தாள். வீடு வந்தபோது இனியாவின் பார்வை தன்னிச்சையாக எதிர் வீட்டின் பக்கம் சென்றது. காம்பவுண்ட் கேட் மூடியிருக்க அதன் உள்ளே சத்யபிரியனின் கார் நின்று கொண்டிருந்தது. வீட்டுக்கதவு மூடியிருந்தாலும் இன்னும் அவன் படுக்கவில்லை என்பதற்கு ஆதாரமாக வீட்டின் விளக்குகள் ஒளிர்ந்தது. ஜன்னல் வழியாக அது தெரிந்தது. தமக்கு என் பார்வையை உணர்ந்த இந்திரன், அது உன்னோட முதலாளி வீடு தானக்கா, அவரெல்லாம் உனக்கு முன்னாடியே வந்துட்டாரு, நீ இப்பதான் வர என்று அழுத்து கொண்டான். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? என்னையும் அமுதா அக்காவையும் கடை அடைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்ப சொல்லிடுவாரு. அப்படி கிளம்புனாலும் எனக்கு பஸ் டயத்துக்கு வரதில்ல. அதுவும் இன்னைக்கெல்லாம் ரொம்பவே லேட்டா தான் பஸ் வந்தது. முதலாளி அப்படியா, கார் எடுத்தா சல்லுன்னு இங்க வந்து இறங்கிட போறாரு என்றாள் இனியா. அதனமோ சரிதான் என்றவன், அக்கா நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? குரலை தளைத்து கேட்டான். என்னடா? அவளும் ரகசியம் பேசுவது போல சத்தத்தை குறைக்க, உன் முதலாளி பத்தி இந்த தெருக்காரங்க பேசிக்கிறது பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா என்றான் இந்திரன். என்னடா பேசிக்கிறாங்க? எனக்கு ஒண்ணு தெரியாதே. சொல்லப்போனா அவரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுடா. டாய்ஸ் கடையில கூட அவர் அனாவசியமா யார்கிட்டயும் பேசுறதில்ல. பெரும்பாலும் அவரோட ரூம்குள்ளதான் இருப்பாரு. ரொம்ப அமைதியானவரு, நல்லவரும் கூட. அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. உதட்டை பிதுக்கினாள் இனியா. அவரு இப்பதான் ரொம்ப அமைதியா மாறிட்டாராம். ஆனா முன்னெல்லாம் அப்படி இல்லையா. முன்னாடி எல்லார் கூடவும் நல்லா சகஜமா பேசுவாராம். இப்பெல்லாம் இந்த தெருவுல இருக்கிற யார் கூடவும் பேசுறது இல்லையாம் என்றான் ரகசியமாக. ஓ, இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்? இனியா வியப்பாக கேட்க, இந்த தெருவுல என் வயசுல 2 பசங்க எனக்கு பழக்கமாகி இருக்காங்கக்கா. நீ அவர்கிட்டதான் வேலை பாக்குறன்னு நான் சொன்னதும் அந்த பசங்க தான் சொன்னாங்க என்றான். அதோட இன்னும் இந்திரன் ஏதோ சொல்ல வந்தபோது பிள்ளைகளை இன்னும் காணவில்லையே என்று கவலையுடன் கதவை திறந்து ராணி வாசலுக்கு வர, சரிக்கா அம்மா தேடி வந்துட்டாங்க, அவங்களும் சீக்கிரம் தூங்கணும், நீ போய் சாப்பிட்டு தூங்கு, நான் தூங்க போறேன், குட் நைட் சொல்லிவிட்டு படுக்க சென்று விட்டான். என்னடி இன்னைக்கு இவ்ளோ லேட்டு? ராணி கேட்க ஆரம்பிக்க அவருக்கு பதில் சொல்லிக்கொண்டே உள்ளே சென்ற இனியா தம்பி ஏதோ சொல்ல வந்து நிறுத்தியதை கவனியாமல் போனாள். அதே நேரம் எதிர் வீட்டில் இரவு விளக்கை அணைத்துவிட்டு படுக்கைக்கு வந்த சத்யபிரியன் அமைதியாக இருக்க, இன்னும் உங்களுக்கு என் மேல இருக்க கோவம் போலையா சத்யா?
கொஞ்சலாக கேட்டுக்கொண்டே அவன் பின்னால் சுற்றினாள் அபிநயா. கட்டிலில் அமர்ந்து மனைவியின் கையை பிடித்து அருகில் இழுத்தவன், உன் மேல நான் ஏண்டி கோவப்பட போறேன்? கோவப்பட்டு என்ன ஆக போகுது? விரக்தியாக பேசினான். சத்யா, என்னப்பா? அபிநயா சமாதானம் பேச முயல. எனக்கு தேவை சமாதானம் இல்ல, நீதான் எனக்கு வேணும். தீவிரமாக உரைத்தவன் அவளை இன்னும் தனக்கு நெருக்கமாக இழுத்தான். சத்யா! தாபமும் தவிப்புமாய் கணவனை நெருங்கினாள் அபிநயா.